எனக்கு அன்பானவர்களே, இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்க இருக்கும் வேத பகுதி பிலிப்பியர் 3 அதிகாரம் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. பவுல் கிறிஸ்துவுக்காக நிறைவேற்றிய ஊழியங்களில் முழுமையாக திருப்தி அடையவில்லை என்றும், அவருக்காக இன்னும் அதிகம் ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய முழுமையான நோக்கமாக இருந்தது. என்ன ஒரு அளவில்லாத அன்பு! கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலே ஒவ்வொருவரும் வளர வேண்டும் என்பதே பவுல் தனது நோக்கமாக கொண்டார். அதற்காக நாம் எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார். மேலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பந்தயத்துடன் ஒப்பிடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை பற்றியும் அவர் அளிக்கும் நித்திய ஜீவனை குறித்தும் முழுமையான அறிவை பெற வேண்டும் என்பதே பவுலுடைய நோக்கமாக இருக்கிறது. ஜீவ கிரீடத்தை வெல்வதில் கவனம் செலுத்துவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பந்தயத்தில் எந்த வெற்றியாளரும் திரும்பி பார்ப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இந்த காலை வேளையில் எனக்கு அன்பானவர்களே, நமது கடந்த கால தோல்விகளால் மனம் தளராமலும் கடந்த கால வெற்றிகளால் நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ளாமலும் இருப்போமாக. நாம் ஜெபிப்போம். கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் தந்த புதிய நாளுக்காக நன்றி. சோதனைகளையும் உபத்திரவங்களையும் சகித்துக் கொள்ளுகின்றதான கிருபையை எங்களுக்கு தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகம், மாமிசம், பிசாசு ஆகியவற்றின் மீது எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.